சினிமேட் பிரசன்ஸ். ஏமா இந்த தும்பல் இரும்பல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. ஏண்டா ஒரு பேக் விடுறான். சரி இன்னொரு டைம் கேட்போமா இல்ல அடிச்சிடலாமா? நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோடா சொல்லுடா. மனப்பாடம் பண்ணி படிக்க சொல்லணும்டா. வாடா நீங்க ரெண்டு பேரும் அது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போகணும். இரும்பல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பொறப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. அது மட்டும் இல்ல அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. நல்லது கேட்டது பாலம் பதவி பட்டம் இதெல்லாம் கேட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இல்ல இல்ல எல்லாருமே சொல்லணும் ஒரு தடவை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கம்பல் இரும்பல் விக்கல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் கேட்டு வராது, கேட்காம தான் வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, யார் சாமி வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது. கொட்டாயி நல்லது கெட்டது என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காக சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல இல்ல இல்ல. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரித்திக், செகண்ட் இவன், 3 நீ, 4 லோகேஷ், 5 நீ, நான் ராஷ்னா. ரைட்டா? அவ்வளவு இது இருமலு விக்கலு சிரிப்பு கொட்டாயி பணம் பட்டம் பொறுப்பு துறப்பு இறப்பு போனாலும் கேட்க முடியாது, வந்தாலும் கேட்க முடியாது. இருமலு விக்கலு பொறப்பு சிரிப்பு பதவி பட்டம் கேட்டால் யாரும் தும்பல் இரும்பல் நக்கலு இறப்பு பொறப்பு பட்டம் பாட்டம் பட்டம் பொறுப்பு இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். ஏமா தும்மல இருமல் காய்ச்சல் வயிற்று வலி எல்லாம் கேட்டு வராது, கேட்காம தான் வரும். தும்மல் இருமல் விக்கல் கொட்டாயி பணம் பட்டம் பதவி தூக்கம் இதெல்லாம் கேட்டு வராது, கேட்காம தான் வரும்.
அசோக், நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. ஆரம்பிக்கலாங்களா? அண்ணாமலை நண்பனை பார்த்திருக்க, இனிமேல் விரோதியா பார்க்க போறேன். சரிங்க, அது இப்ப சொல்ற லைட்டா பொறா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். அசோக், இனிமேல் அண்ணாமலை நண்பனை பார்த்திருக்க, இன்னைக்கு விரோதமா பார்க்க போற. இன்னைக்கு உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. சும்மாதான் நம்மதான். அசோக், இனிமேல நண்பனா பார்த்திருப்ப, இனிமேல் எதிரியா பார்க்க போற. எப்படி என் குடும்பத்தை நடுரோட்டில் வச்சு நிப்பாட்ட வச்சியோ அது மாதிரி குடும்பத்தை நடுரோட்டு நிப்பாட்டுவேன். நிப்பாட்ட வைக்கல, என் பேர் அண்ணாமலை இல்லை. அசோக், இனிமேல் அண்ணாமலை நண்பனா பார்த்திருப்ப, இனிமேல் விரோதியா பார்க்க போறேன். என் வீட்டை எப்படியே நடு வீட்டுல வச்சியோ அதே மாதிரி நான் பேர நடு வீட்டுல வைப்பேன். அண்ணாமலையே கிடையாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அசோக், ஏன் கத்துற? சரி, அண்ணாமலை நண்பனா பார்த்திருக்கிற, இனிமே விரோதியா பார்க்க போறேன். உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. என்னடா ஏ அண்ணாமலை நீ நண்பனாதான் பார்த்திருக்க, விரோதியா நீ பார்த்ததில்ல. என் குடும்பத்தை நீ எப்படி நடுரோட்ல நிறுத்தினியோ அப்படியே உன்னோட குடும்பத்தை நடுரோட்ல நிக்க வைக்கல. என் மேல அண்ணாமலை இல்லை, என் மேல அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை நண்பனாதான் பார்த்த, விரோதியா பார்க்கல. டைரி குடிச்சிச்சோ, என் குடும்பத்தை வெளியே நிக்கச்சியோ அதே மாதிரி உன் குடும்பத்தை வெளியே நிக்க. அசோக், அண்ணாமலை நண்பனாதான் பார்த்திருக்க, விரோதியா பார்த்தது இல்ல. டைரியில குறிச்சு வச்சுக்கோ. எப்படி என் குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தினியோ அதே மாதிரி நிறுத்தலைன்னா என் பேர் அண்ணாமலை இல்லடா. அசோக், அண்ணாமலைய நண்பன் இது நாள் வரைக்கும் நண்பனா பார்த்துருப்ப, இனிமேல் நீ எதிரியா பார்ப்ப. எப்படி என் குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்தினியோ அதே மாதிரி உன் குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்தல, என் பேர் அண்ணாமலை இல்லை. என்னடா பண்ற? அடுத்தபடி குக் பண்ணிட்டு இருக்கேன். வேடிக்கை பார்க்க நீங்க ரெடினா வேடிக்கை காட்ட நாங்க ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.